Hi friends, இப்போ நம்ம CPM ஓட objective questions கொஞ்சம் discuss பண்ணுவோம். First question, a project is a large dam constructed across a river for a single or multi-purpose any job involving many people and large money. A work of major importance involving huge men and material and organized teamwork to achieve a set task within the time limit. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். ஏன்னா செட் டாஸ்க் வித்தின் த டைம் லிமிட்குள்ளே முடிக்கிறது தான் ப்ராஜெக்ட். இதில் ஹியூஜ் மென் யூஸ் பண்ண மாட்டோம், மெட்டீரியலும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி லார்ஜ் மணி போடக்கூடாது. ஒரு ப்ராஜெக்டில் நம்ம எவ்வளோ கம்மியாக பண்ணலாமோ அதை தான் நம்ம பார்ப்போம். மெனி பீப்புளெலாம் அப்படி வராது. சிங்கிள் ஆர் மல்டி பர்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும், அதுதான் ப்ராஜெக்ட். டெக்னாலஜி. செகண்ட் கொஷின், டெக்னாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் டெக்னிக்ஸ், ஸ்டடி ஆஃப் மெஷின்ஸ் and their operations, study of industrial relations, study of behavior of men and machines. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்டடி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் தேர் ஆப்ரேஷன் தான் டெக்னாலஜி. an activity is an element of work entailed in the project, the movement of heavy vehicles from one place to another, beginning or the end of a specified job, the progress of work up to certain limit. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், an element of work entailed in the project. ஆக்டிவிட்டின்றது ஒரு ப்ராஜெக்ட் தான். என்ன சொல்கிறது, ஒரு இன்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி ஒரு ப்ராஜெக்டை குறிக்கும், அதுதான் அதில் சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஆப்ஷன் ஏ. an event is a dummy activity, useful criterion, start or finish of an activity or the group of activities, a definite time interval. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ், அதுதான் ஈவெண்ட். நம்ம படித்தோம்ல, ஈவெண்ட் வந்து 0ல் இருக்கும். ஏ ஆக்டிவிட்டி ஆன் ஆரோ, இப்படி போட்டு இப்படி போடுவோம்ல ஈவெண்ட், அதான் ஸ்டார்ட்லேயோ இல்லை ஃபினிஷ்லேயோ இருக்கும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு, தி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் எ ப்ராஜெக்ட் இஸ் நோன் அஸ். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனால என்ன வரும், நெட்வொர்க் டயக்ராம் தான். இதுதான் படித்தோம் நம்ம. நெட்வொர்க் டயக்ராம் தான் நம்மளுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எ ஃப்ளோ ஆஃப் டைம் இன் எ நெட்வொர்க் இஸ் ஜென்ரலி, எப்படி வரைவோம், படித்தோம், நான் சொல்லி கொடுத்தேன். அதில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், எப்பயுமே நம்ம லெஃப்ட் டு ரைட் தான். எதுவும் ரைட்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஃப்ளோ ஆஃப் டயக்ராம் நம்ம எப்படி போட ஸ்டார்ட் பண்ணோம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆப்ஷன் ஏ. பார் சார்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கேன் சார்ட். ஏன் கேன் சார்ட், ஹென்ரி எல் கேன் கண்டுபிடிச்சார், அதனால் கேன் சார்ட். நெக்ஸ்ட்டு, பார் சார்ட் இஸ் ட்ரான் ஃப்ரம். பார் சார்ட் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம், டைம் வர்சஸ் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ. பாலிசி. A policy is a rule or set of rules never to be violated, a definite route along which one has to proceed. Next, the procedure for preparing the project report, a set of board guidelines stipulated by management. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். a set of board guidelines, பாலிசினாலே ஒரு கைட்லைன் தானே, stipulated by the management. ஆப்ஷன் டி. an activity requires events, resources, time and resources, energy and vigorous. இதில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் தான் ஆக்டிவிட்டிக்கு முக்கியம். a drawback of the bar chart is that it is difficult to judge whether an activity is completed or not. All the activity represented are independent of each other. Next, sequence of activity is not clearly defined. It is not possible to judge whether the activity is ahead or behind schedule. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவிட்டி சீக்வன்ஸை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க பார் சார்ட்டில்.
எஸ் அந்த அதோட சப் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்கன்னு படித்தோம். எஸ் ஆப்ஷன் சி. மைல்ஸ்டோன்ஸ் ஆர் தி ஈவெண்ட் ஸ்பெசிஃபையிங் தி பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் சப்டிவைடட் ஆக்டிவிட்டீஸ். The stones indicating the distance along a highway. Milestone அது இல்லை. Dates of important happenings in the history of any nation. None of the above. Option இதில் வந்து A. மைல்ஸ்டோனில் தான் நம்ம வந்து பிகினிங் எண்டு இல்லை சப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், நம்மளால ப்ராசஸ் காமிக்க முடியும்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேன் டெவலப் தி பார் சார்ட் டெக்னிக் அரவுண்ட். ஆப்ஷன் பி 1900. எஸ் 1900 தான். நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோன் சார்ட்ஸ் ஆர் டெவலப்ட் அரவுண்ட். எப்போ டெவலப் பண்ணாங்க? 1940. Earliest method used for planning of project was PERT, CPM, bar chart, milestone chart. Bar chart தான் first. Next option C. Bar charts are suitable only for bar chartனாலே நம்மளுக்கு வந்து என்ன ஸ்மால் ஒர்க் தான், ஸோ மைனர் ப்ராஜெக்ட்ஸ் தான். PERT இஸ் அன் அப்ரிவேஷன் ஆஃப், நம்ம படிக்கும்போது சொன்னோம்ல PERTனாலே நம்மளுக்கு நிறைய பீல நம்மளுக்கு நிறைய குழப்புற மாதிரி கொடுப்பானுங்க. இப்போ என்னது பெர்டினன்ட் ஈக்குவேஷன் ரிலேட்டட் டு டாஸ்கா, பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ரேட்டிங் டைமிங்கா, ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் டெக்னிக், ரிவ்யூ டெக்னிக், எஸ்டிமேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வேணால் என் குழப்பலாம். நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், MNWEன்னு சொன்னேன். இதில் MNWE. ஆப்ஷன் சி. CPM stands for critical path method. PERT is activity oriented, event oriented, time oriented, resource oriented. ஆக்டிவிட்டினாலே ஈவெண்ட் ஓரியன்ட். ஆப்ஷன் பி. சாரி, PERTனாலே ஈவெண்ட் ஓரியன்ட் தான். நெக்ஸ்ட்டு சிபிஎம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டி ஓரியன்ட். ஓகே, PERTனா எப்படி நம்ம வச்சுக்கலாம், வருது, ஸோ ஈவெண்ட் ஓரியன்ட். ஈவெண்ட் வந்து ஸ்லாக் வந்து கண்டுபிடிக்கும், ஸ்லாக் வந்து ஈவெண்ட்டில் வரும். இதுவே ஆக்டிவிட்டின்னா ஃப்ளோட்டு, அது அப்படியே சைட் பை சைட் ஞாபகம் வச்சுப்போம். சிபிஎம் வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்ட். PERTனாலே நம்மளுக்கு ப்ராபபிலிஸ்டிக் தான் வரும். ஆப்ஷன் பி. டிட்டர்மினிஸ்டிக் வந்து நம்மளுக்கு சிபிஎம் வரும். நெக்ஸ்ட்டு சிபிஎம் அடாப்ட். ஆப்ஷன் ஏ. இதில் டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் வரும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இதில் பார்த்தீங்கன்னா PERT இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் அண்ட் அடாப்ட்ஸ் டிட்டர்மினிஸ்ட் அப்ரோச். இல்லை. CPM இஸ் ஈவெண்ட் ஓரியன்ட், அடாப்ட்ஸ் ப்ராபபிலிஸ்டிக். இல்லை. CPM இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்ட், அடாப்ட்ஸ் ப்ராபபிலிஸ்டிக். இல்லை. ஈவெண்ட் ஓரியன்ட், அடாப்ட் ப்ராபபிலிஸ்டிக். சாரிங்க, probabilistic approach. 23D. When the events are numbered in a network, then the number of the head event of an activity is always greater. எப்பயுமே அதிகமாக தான் இருக்கணும். நம்ம ஃபல்கர்சன் தியரம் ஒன்று படித்தோம்ல, அதில் வந்து சின்னதில் ஆரம்பித்தா நம்மளுக்கு பெருசில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி படித்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேரலல் ஆக்டிவிட்டீஸ். பேரலாக பண்ணலாம், ஆனால் நம்ம மெயினாக பண்ணுற ஒர்க்குக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வுட் ஒர்க்கு, பேரப்பட் வராது, செப்டிக் டேங்க் வராது, ரூஃப் வராது, வுட் ஒர்க்கும் விண்டோஸ் தான் வரும். ஆப்ஷன் பி 25. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 26. The occurrence of the completion of an activity. Occurrence of completion of activity is called
ஹெட் ஈவெண்ட் ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகுது ஹெட் ஈவெண்ட் எப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டி ஏரோ அப்படி படிக்கும்போது இங்கே சர்க்கிள் வந்து சார் ஓகே சர்க்கிள் வந்து ஈவெண்ட் இது வந்து ஆக்டிவிட்டி இங்கே தான் இருக்கும் இங்கே வந்து எண்டில் ஒரு ஈவெண்ட் இருக்கும் இது வந்து ஸ்டார்ட்டு இது வந்து கம்ப்ளீட் ஈவெண்ட் இதுவே ஒரு ஏரோவோட டெயில் பக்கம் இது பேக் சைடில் இருந்தால் இது வந்து நம்ம டெயில் சொல்லுவோம் ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஹெட் சொல்லுவோம் ஒரு கம்ப்ளீட் ஆகிற பிளேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட் அதான் ஹெட் ஈவெண்ட் occurrence of the starting of an activity is called tail event dual role event na is the head event as well as a tail event consumes no time it's the beginning of one event and end of another and is any event other than initial and final events idhula vandu enna varum in any event other than initial and final events option D. Next, pick up the correct statement from the following. In a network, activities are represented by arrows and events are circled. Events into which a number of activities enter and from which one or several activities emerge are called merge nodes. Events into which one or several activities enter and from which a number of emerging activities are generated are called burst nodes. All the above. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா all the above எல்லாமே correct. An important principle in drawing a network is no activity can start until all the previous activities in the same chain are completed. Parallel activities should begin and end at the same time. Between two events, there should not be more than two activities. Number of dummy activities in a network should not exceed. So, an important principle in drawing a network is option A. No activity can start until all the previous activities in the same chain are completed. ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனால் தான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுதான் மெயின் அதில் இம்பார்ட்டன்ட் டம்மி ஆக்டிவிட்டி ஹேஸ் நோ டெய்ல் ஈவெண்ட் பட் ஒன்லி ஹெட் ஈவெண்ட் ஹேஸ் ஒன்லி ஹெட் ஈவெண்ட் பட் நோ டெய்ல் ஈவெண்ட் டஸ் நாட் ரெக்வயர் எனி ரிசோர்ஸஸ் ஆர் எனி டைம் ஹேஸ் நோ பேரிங் ஆன் தி நெட்வொர்க் கேன் அப்பியர் எனிவேர் இதில் வந்து என்னென்னா does not require any resources or any time இதுக்கு ரிசோர்ஸும் கிடையாது டைமும் கிடையாது இதுக்கு டம்மி ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு 0 ரிசோர்ஸஸ்னு படித்தோம் and 0 time. Next, at an event other than final event no activity emerges. It results in an error called looping, interfacing, dangling, splicing. இதுக்கு வந்து dangling. At an event other than final event no activity emerges. activity emerge ஆகாமல் தனியாக அப்படியே அந்த இடத்துல தொங்குற மாதிரி விட்டா அது பேர் dangling. If the path of activities leads to back into itself, the resulting error in the network is known as இதுக்கு வந்து லூப்பிங் டேங்லிங் இன்டர்ஃபேஸிங் ஸ்ப்ளைசிங் இதுக்கு என்ன வரும் என்ன படித்தோம் பேக் இன்டு இட் செல்ஃப்னால் நம்மளுக்கு லூப்பிங் தான் வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் கிவன் பிலோ ஐடென்டிஃபை தி நெட்வொர்க் வித் தி எரர் லூப்பிங் என்ன இதில் எரர் இருக்குது ஓகே பெரிய நம்பர் சின்ன நம்பர் 2 பெரிய நம்பர் சின்ன நம்பர் 2 பெரிய நம்பர் இது ஓகே நெக்ஸ்ட்டு இது சின்ன நம்பர் 2 பெரிய நம்பர் போகுது இது சின்ன நம்பர் 2 பெரிய நம்பர் போகுது ஓகே நம்பர் 2 போகுது தப்பு மாதிரி தெரியுது அதுக்கும் நம்ம எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணிடலாம் சின்ன நம்பர் 2 பெரிய நம்பர் சின்ன நம்பர் பெரிய நம்பர் ஓகே சின்ன நம்பர் 2 பெரிய நம்பர் சின்ன நம்பர் பெரிய நம்பர் ஓகே இதுவும் கரெக்டு இதில் வந்து அந்த ஆப்ஷன் பி தான் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சைக்கிளிங் ப்ராசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க
8 9 9 10 வரக்கூடாது. எப்பயுமே நம்மளுக்கு இந்த சின்ன நம்பர்லேருந்து பெருசுக்கு தான் போகணும் ஒரு ஆக்டிவிட்டி. ஈவெண்ட் இதுலேருந்து இதுக்கு போகும்போதும் பெருசுக்கு தான் போகணும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் ஆஃப் த இதில் எது டேங்லிங் கேட்குறாங்களா? அப்படியே அந்த இடத்துல எது தொங்குது? ஆப்ஷன் 34 கொஷின் நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. 35க்கு வந்து இது அந்த இடத்துல தொங்குது. எல்லாமே நம்மளுக்கு கர்வ்ஸ் இது க்ளோஸ்டாக இருக்குது. இதுதான் ஆப்ஷன் சி தான். 35க்கு ஆப்ஷன் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டினோட்ஸ் டம்மி ஆக்டிவிட்டீஸ்? இதுதான் கரெக்டாக டாட் லைன்ஸில் இருக்கணும், ஒரு ஏரோ மார்க் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நெட்வொர்க் ஷோன் இந்த ஃபிகர் அசை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? B should be completed before C commences. Activity A, B should be completed before C commences. Okay, A and B should be come before D commences. Activity A and B should be come before E commences. Sequence A, B, C, D. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே B வரும். ஆக்டிவிட்டி A and B should be completed. ஏவும் பியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். D வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. பிகாஸ் டம்மி ஆக்டிவிட்டி உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து இ வரும், இப்படி கொடுத்தா நம்மளுக்கு டி வரும். ஓகே, இஃப் தி ஆக்டிவிட்டி ஏ ப்ரெசீட்ஸ் பி பட் சக்சீட்ஸ் சி த நெட்வொர்க் இஸ் ஏக்கு ப்ரெசீட்ஸ் வந்து பி இருக்குது. ஓகே, பட் சக்சீட்ஸ் சி இல்லை, இதுவும் ப்ரிசீட்ஸ்லேயே கொடுத்துட்டான். இது நெக்ஸ்ட்டு ஏக்கு சக்சீட்ஸ் பி இதில் இல்லை, ஏக்கு சக்சீட்ஸ் பி இது இருக்குது. பட் ப்ரிசீட்ஸ் ஏ ப்ரிசீட்ஸ் பி பட் சக்சீட்ஸ் சி. ஓகே, ஆப்ஷன் சி. 38க்கு ஆப்ஷன் சி. இதில் பாருங்கள் வராது, ரெண்டு பக்கமும் சி கொடுத்து வச்சுருக்கான். 38ல் நம்மளுக்கு சி. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் இஸ் கிவன் பிலோ. ஓகே, கரெக்ட் நம்பரிங் ஆஃப் தி ஈவெண்ட் இஸ் கிவன். சின்னதுலேருந்து நம்மளுக்கு எப்பயுமே பெருசில் போகணும். 1 2 2 2 2 3 அப்படியே போகணும், ஆர்டரில் போகணும். ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1 2 3 ஓகே, 2 4 5 பெரிய நம்பர்லேருந்து சின்னதுக்கு போட்டு விட்ருவாங்க, வராது. நெக்ஸ்ட்டு 1 2 1 2 ஓகே, 3 2 ஓகே, 2 4 3 5 4லேருந்து 5 4 2 6 5 2 6 சின்ன நம்பருக்கு பெருசு சின்னது டம்மி போட்டு வச்சுருக்கான். இப்படி வராது. இப்போ 1 2 2 சின்னது 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 வருது, சின்ன 2 பெருசு, 2 சின்னது 3 பெருசு. ஓகே, 3 சின்னது 4 பெருசு, 5 2 6 4 2 5 இது ஓகே மாதிரி. நெக்ஸ்ட்டு செக் பண்ணிப்போம். 1 4 வராது. ஆப்ஷன் சி. 39க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு which of the following are the arrows correctly indicated? எதில் வந்து arrows கரெக்டாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க? இது தப்பு. எப்படி பெருசுலேருந்து சின்னதுக்கு போகாது, இதுவும் தப்பு. ஏன்னா இங்கே பெரிய நம்பர் கொடுத்துருக்கானா, இங்கே சின்ன நம்பருக்கு இங்கே ஏரோ ஒர்க் போகாது, தப்பு. இதுவும் தப்பு. 1க்கு 2 போகுது, 1 3 போகுது. ஓகே, இதான் ஆப்ஷன் டி. 40க்கு ஆப்ஷன் டி. தி ஃபாலோயிங் ஃபிகர் இண்டிகேட்ஸ் எல்லாம் மர்ஜ் ஆகி ஒரு ஈவெண்ட்குள்ளே போகுது. இது எல்லாம் வந்து பர்ஸ்ட் ஆகி ஓடி போகுது வெளியில்.
ஆக்டிவிட்டி எல்லாம் merge ஆகி ஈவெண்ட்குள்ளே வருது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 41க்கு வந்து merge எஸ் merge தான் வரும். நெக்ஸ்ட் 42க்கு 42ல் இந்த கொஷின் பார்க்க சொல்லிட்டாங்க. இதில் வந்து இது merge ஆக்டிவிட்டி burst none of these above. இதில் வந்து நமக்கு burst 42 வந்து burst B. எல்லா ஆக்டிவிட்டியும் ஒன்று சேர உள்ளே வந்தால் அது merge ஆகுது. எல்லா ஆக்டிவிட்டியும் ஈவெண்ட்லேருந்து வெளியில் ஓடி போச்சுன்னா அது வந்து burst ஆகி வெளியில் ஓடி போகுது. In PERT, the critical path represents the shortest path for the earliest completion of the project. Next, longest path of the network from the initial to final event. Ideal path by proceeding along which the project can be completed as per schedule. Path which takes into account the completion of parallel activities. No. PERT longest path of the network from the initial to final. Option B. 43 option B. Optimistic time estimate representனாலே நம்மளுக்கு minimum தான். minimumனாலே shortest தான். Option 44A. In problem 44 which would represent the mostly likely average அந்த மாதிரி இதை வேர்ட் கொடுத்தா நார்மல் கண்டிஷன் ஆப்ஷன் சி. 45க்கு ஆப்ஷன் சி. 45க்கு ஆப்ஷன் சி. இதுவே வந்து பெசிமிஸ்டிக்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் பி இதுக்கு. 46க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 47 ஆப்டிமிஸ்ட் டைம் பெசிமிட்டிக் டைம் இதுக்கு என்ன லைக்லி டைம் இதுக்கு என்ன ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா இங்கே தான் 6. ஏன்னா இங்கே 1 + 4 + 1 இது ரெண்டுத்தையும் இதில் மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 6 இங்கே தான் வரும். ஆப்ஷன் டி. 47 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் a job consists of 5 activities A B C D E. Activities A B can start concurrently. Activity C can start only after A and B. ஆக்டிவிட்டி ஏவும் பியும் அது நார்மலாக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி சி கேன் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் ஆமாம் ஏவும் பியும் கம்ப்ளீட் ஆனால் தான் ஸ்டார்ட் ஆகும். டி ஸ்டார்ட் ஆகணும்னா பி மட்டும் ஃபினிஷ் ஆனால் போதும். எஸ். அண்ட் இ கேன் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் சி அண்ட் டி ஆர் ஃபினிஷ். இதான் வருதுன்னு நினைக்கிறேன். இதையும் செக் பண்ணிப்போம். A and B can start concurrently. இப்போ E activities ABCDE ஆக்டிவிட்டி ஏவும் பியும் கன்கரண்டாக ஓகே அது ஓகே ஸ்டார்ட் ஆகுது. இது கண்டிப்பாக வராது. இதெல்லாம் வராது. இப்படி வராது. எப்பயுமே நம்மளுக்கு லெஃப்ட் டு ரைட் தான், ரைட்டு டு லெஃப்ட் வராது. இது இப்போ இருந்துச்சு செக் பண்ணிப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி C can start only after A and B are completed. ஆக்டிவிட்டி C வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏவும் பியும் கம்ப்ளீட் ஆனால் தான் ஸ்டார்ட் ஆகும். தப்பு, இது தப்பு வராது. ஏன்னா ஆரோ மார்க் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன வந்து கொடுத்துருக்கணும்னா கொஷின் ஆக்டிவிட்டி ஏவும் பியும் கம்ப்ளீட் ஆனால் டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கொஷின் கொடுத்துருந்தா அது கரெக்டு. ஆனால் கொஷினில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஏவும் பியும் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு சி ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை, தப்பு. இதுதான் கரெக்டாக ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா ஏவும் பியும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனால் தான் சி ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக டம்மி ஆக்டிவிட்டி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபி கம்ப்ளீட் ஆனால் தான் உனக்கு சி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டி ஸ்டார்ட் ஆகணும்னா பி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கணும். டி ஸ்டார்ட் ஆனால் அது நேராக பி தான் இருக்கணும். ஓகே. பி ஃபினிஷ் ஆனால் தான் டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இதுக்கப்புறம் இ ஸ்டார்ட் ஆகும்னா சியும் டியும் தான் கரெக்டு. Next, the probability distribution taken to represent the completion time in PERT analysis is gamma distribution, normal distribution, beta distribution, log normal distribution. Beta distribution தான் படிச்சிருக்கோம். டிக்கை போட்டு விட்ருங்க. 49. Next, according to the beta distribution, the standard deviation of the time of completion is given by இதுக்கு என்ன வரும், இதுதான் படித்த மாதிரி இருக்குது. by 6 நம்ம படித்தது தான். பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனாக அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் கிவன் பை இதுதான்.
Next option D 50க்கு நம்மளுக்கு option D. 51 வந்து the optimistic most likely and pessimistic time estimates of an activity are 5 10 21 days. What are the expected time and standard deviation? இது வந்து நம்ம ப்ராப்ளம் போடணும். நம்மளுக்கு ப்ராப்ளம் போடுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு என்ன வரும்? ஓகே, ப்ராப்ளம் போகிற அளவுக்கு அவனுக்கு கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு எப்படி தியரட்டிக்கலாக தான் கேட்பாங்க. இது நம்ம லாஸ்ட்டில் வேணால் சால்வ் பண்ணலாம், இல்லைனா வேணால் விட்டுருவோம். ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் மீன்ஸ் higher uncertainty, lower uncertainty, nothing to do with uncertainty, none of the above. இதில் வந்து எது வரும்? ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாலே நம்மளுக்கு ஹையர் அன்சர்டனிட்டி வந்துச்சு, படித்தோம். எஸ், இதில் பார்த்தீங்கன்னா இது deviation of the time of completion of the activity along the critical path. The standard deviation of the time of completion of the activity is given by 53 key option. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்மளுக்கு இதான் ஒரு ஸ்கொயர் வரும். இதான் வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் தி நெட்வொர்க் கிவன் பிலோ ஆப்ஷன். இதுக்கு எது வரும்? இதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளுக்கு வந்து சிக்மா ஸ்கொயர் சம்திங் படித்தோம். லாஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இது வேணாம், எனக்கு ப்ராப்ளம் நான் வந்து இது பார்க்கல. நம்ம வந்து தியரட்டிக்கலாக போகலாம், அதுதான் கேட்பாங்க. இது கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணாம், ஃபஸ்ட் நம்ம ப்ராப்ளம் வேணாம், நம்ம தியரட்டிக்கல் தான் நான் பார்க்கணுன்னு வந்தேன். ஸ்லாக் இஸ் கிவன் அஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸ்லாக் எப்படி கண்டுபிடிப்போம்? latest allowable time minus earliest expected time. Allowable time and the specific time estimate earliest expected time and the latest allowable time. இதுக்கு வந்து என்ன வரும்? latest allowable time and the earliest expected time, option A. Negative slack indicates behind the schedule condition வரும். ahead or on schedule conditioning, இதுக்கு எது வரும்? behind. Negative slack nalle behind the schedule condition. For all the events along the critical path, the slack is for all the events along the critical path maximum negative minimum or 0, none of the above. என்ன வரும்? minimum or 0 தான் படிச்ச மாதிரி இருக்கு. minimum or 0 தான் வரும். The probability factor Z in PERT is given by schedule time minus expected earliest expected time by divided by standard deviation. இதான் if the probability factor is, நம்ம படிக்காதது வந்துச்சுன்னா நம்ம இதில் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். if the probability factor is 0, chances of completing the project in scheduled time are இதுக்கு வந்து 50% படித்த மாதிரி இருக்குது. 50% தான் கரெக்ட். float may be defined as the difference between latest start time and the earliest start time, latest finish time and the earliest finish time, time available and the time required to complete the activity and all of the above. இதுக்கு வந்து all of the above எல்லாமே கரெக்ட் தான். interfering float is the difference between total float minus free float, option B. Negative float for any activity means that the activity is supercritical, subcritical, critical, none of the above. 62க்கு option supercritical. Supercritical தான். next வந்து zero float for any activity means that the activity is
supercritical, subcritical, critical, none of the above. இதுக்கு வந்து critical. Negative floatனா supercritical, zero floatனா critical, positiveனா subcritical வரும். Next வந்து total float for any activity along the critical path in CPM is இதுக்கு 0. Direct cost of a project is due to penalty imposed, cost of material, wages of labor, established charges and salaries to administrative staff. இதுக்கு வந்து cost of material தான், wages of labor, இதெல்லாம் வந்து direct cost. Total project cost வந்து initial total வந்து initial reduce ஆகும், then increases with the increase in time. Option C. The total cost versus time curves இதுக்கு வந்து B. நம்ம படித்தோம் இங்கே டைரக்ட் காஸ்ட்டுக்கு எப்படி போகும், இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கு எப்படி போகும், நம்ம வந்து இங்கே ஒரு யூ கர்வ் எடுப்போம், அதுதான் யூ ஷேப். Crashing to the project means reducing the time of completion of this, spending more resources, reducing the cost of project by delaying the time of completion, reducing the project size to save the resources, all the above. இதுக்கு ஆப்ஷன் வந்து A, reducing the time of completion of by spending more resources. Next, resources smoothing means gradual increase in resources, adjustment of resources to have the least variation, complete revamping of resources to suit the requirement, optimization and economical utilization of resources. இதுக்கு ஆப்ஷன் 7 question 70க்கு ஆப்ஷன் B, adjustment of resources to have the least variation. adjust பண்ணுறது தான் smoothing. Cost slope of the direct cost curve is given by CC crash cost minus normal cost divided by normal cost minus crash time. Option A. In the time cost optimization using CPM, crashing of the activity along the critical path is done starting with the activity having least cost slope, highest cost slope, moderate cost slope, none of the above. என்ன வரும், time optimization along the critical path is done with least cost slope down. Next, when all the paths are arranged according to the descending order of the float, the path which is next to critical path is known as 73க்கு என்ன வரும், under critical path, subcritical path, semi critical path, secondary critical path. அப்படிலாம் ஒன்று படித்த மாதிரியே தெரியல. இதுக்கு வந்து என்ன வரும், critical path, descending order to the float. Descending order to the float நாலே semi critical path. Which of the following is a dummy activity? Excavate the foundation, await the arrival of concrete material, cue the foundation concrete, lay the foundation concrete. இதுக்கு எதுக்கு வரும், await the arrival of concrete material. B. Time by which the completion of an activity can be delayed without affecting the start of succeeding activity is called total flow. Without affecting the start of succeeding activity நாலே நம்மளுக்கு free float. Fulkerson's rule is used for numbering the events, activities, dummies, initial events. இதுக்கு வந்து events. Which of the following is an sequential? இதில் எது sequential இருக்கு, இல்லை இதான் B தான், சாரி A தான். இந்த ப்ராப்ளம் 7 which is converging means merge ஆகுது. ஆப்ஷன் சி. இந்த ப்ராப்ளம் which is divergingனா வெளில போகிறது, அப்போ ஆப்ஷன் B. Total cost is direct cost plus indirect cost. Option B. Outage loss
plus overhead is equal to indirect cost. Outage overhead is equal to outage loss plus overhead is equal to direct cost penalty indirect cost. Direct cost வரும்னு நினைக்கிறேன். Identify the odd man out, mix concrete, assemble parts, excavate trenches, design completed. இதெல்லாம் odd man out தான். Event எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? Option A 0 circle தான் பண்ணுவாங்க. Which of the following is not related to cost slope? Normal cost, cash cost. 84க்கு slack இதில் வராது. Use of dummies is required for grammatical purpose, logical purpose. See, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 85 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சே நம்ம போட்டுடலாம் இப்படியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.